திவ்ய திருக்கல்யாண தாயின் அன்பு பிள்ளைகளை, நம்முடைய ஊரின் இந்த திருத்தலத்தை நாடி வரும் பிள்ளைகளின், இன்னும் இந்த உலக மக்கள் அனைவரின் ஏக அடைக்கலமும் பாதுகாவலும் துணையும் விண்ணக பரிந்துரையாளருமாக இருக்கின்ற திருமண வரமும் குழந்தை பேரும் தரும் திவ்ய திருக்கல்யாண தாய்க்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் திருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய தாயின் இந்த ஆண்டு திருத்தல பெருவிழாவை கொடி ஏற்றத்தோடு நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த நாளில் மட்டுமல்லாது தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அன்னை மரியாள் இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் வழங்கிய அற்புத காட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வரிசையில் இன்றைய நாளில் கார்மேல் மலையில் அன்னை கொடுத்த காட்சியை இந்த முதல் நாளில் நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 1320 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் நாள் இந்த உலகில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக மரியாயின் மகிமைகள் என்ற தன்னுடைய நூலில் புனித லூயி மரிய மான்ஃபோர்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. ஒரு முறை ஒரு 2 குற்றவாளிகளை அவர்கள் செய்த ஒரு குற்றத்திற்காக தண்டனை கொடுத்து அவர்களை தீயிலிட்டு பொசுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த 2 பேரையும் அவர்கள் அந்த தீயின் பகுதிக்கு அழைத்து வருகிறார்கள். அப்போது அதிலே ஒருவர் குற்றமற்றவராக, மாசற்றவராக, நேர்மையானவராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு சூழலின் காரணமாக, சந்தர்ப்பவாதத்தினால் தவறான முறையில் அவர் தீர்ப்பிடப்பட்டு அந்த கொலைக்களத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அன்னை மரியாவினுடைய சிறந்த பக்தராக இருந்த அந்த மனிதர் தீக்கு அருகில் இழுத்துச் செல்லப்படுகிற வரை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அந்த ஜபத்தை உச்சரித்து கொண்டே வந்தாராம். அப்போது அந்த குற்றவாளிகள் 2 பேரையும், குற்றவாளிகளாக தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 2 பேரையும் அந்த தீக்குள் போட்டபோது ஒருவர் எரிந்து சாம்பலானார். ஆனால் தூய்மையானவராக, தவறு செய்யாதவராக, அன்னையின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தவராக இருந்த இந்த மனிதர் அந்த தீயினால் தீண்டப்படாமல் காப்பாற்றப்பட்டார் என்று இந்த உலகில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக புனித லூயி மரிய மான்ஃபோர்ட் குறிப்பிடுகிறார். பின்னாளில் இந்த இடத்தில்தான் திருத்தந்தை 22ஆம் ஜான் இந்த நிகழ்ச்சியை கண்டு இந்த நிகழ்ச்சியால் உந்தப்பட்டு இந்த புதுமை நடந்த இடத்தில் அற்புதங்களின் அன்னை என்ற ஒரு பேராலயத்தை கட்டினார். இன்றும் பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு புரட்சியால் சிதிலமடைந்திருந்தாலும் கூட இன்றும் அன்னை செய்த இந்த அற்புத புதுமைக்கு சான்றாக இந்த ஆலயம் இன்றும் எழுந்து நிற்கிறது என்பது உலக வரலாறு. அன்புக்குரியவர்களே, தீயின் கரங்கள் தீண்டா என்ற ஒரு தலைப்பை நாம் இன்று தியானிக்கிறோம் என்று சொன்னால், அன்னையை மட்டுமல்ல, அன்னையை நாடி வருகிற அவருடைய பிள்ளைகளையும் இந்த நரகத்தின் நெருப்போ அல்லது அந்த நரகத்தின் நெருப்புக்கு தலைவரான அலகையோ எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கையை தருவதாக இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இதை 2 விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, முதலில் இந்த நரகத்தின் நெருப்போ அல்லது இதனுடைய தலைவரான அலகையோ தீயின் கரங்களோ அன்னை மரியாவை தீண்ட முடியாமல் தோற்று போன ஒன்று. அதனால்தான் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் முதல் மனிதன் பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக மாறிய பிறகு இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக அன்னை மரியாவை ஆண்டவராகிய கடவுள் முன்குறித்த போதே அவர் சொல்லுகிறார், உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ அவளுடைய குதிகாலை தீண்ட முயல்வாய், அவளோ உன் தலையை நசுக்குவாள் என்று ஆண்டவராகிய கடவுள் வாக்குறுதி கொடுத்து நாம் பார்க்கலாம். எனவேதான் இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் அந்த நரகத்தின் நெருப்பு எழுகிறதோ, அலகை எழுகிறதோ, அப்போதெல்லாம் அதனுடைய தலையை நசுக்குகிற தாயாக, அதனுடைய ஆட்டத்தை அடக்குகிற தாயாக அன்னை இருக்கிறாள். ஆனால் அன்னையை தீண்ட அந்த அலகையாலும் தெய்யாலும் நெருப்பாலும் முடியவில்லை என்பது ஆண்டவராகிய கடவுளால் வாக்களிக்கப்பட்ட ஒரு செய்தியாக, உண்மையாக இருக்கிறது. திருவெளிப்பாடு நூல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்னை மரியாவையும் அவருடைய பெற்றெடுத்த குழந்தையும் இந்த அரக்கப்பாம்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த அலகை, தீயின் கரம், நெருப்பு தீண்ட முயன்ற போது அவர்கள் தோற்று போனார்கள். அதற்கு பிறகு 13வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், அன்னை மரியாவோடு போரிட்டு தோற்று போன அந்த அரக்க பாம்பு அவளுடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது என்று. ஆனால் அதையும் விண்ணகத்தினுடைய போர்ப்படை முறியடித்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எனவே அன்னையை மட்டுமல்ல, அன்னையை எப்படி இந்த அலகையால் தீண்ட முடியவில்லையோ, வெற்றி கொள்ள முடியவில்லையோ, அதே போல அன்னையை நம்புகிற அவருடைய அன்பு பிள்ளைகளையும் இந்த அலகையால் நெருங்க முடியாது என்பது விவிலியமும் வரலாறும் நமக்கு கற்றுத்தருகிற உண்மையாக இருக்கிறது. அதனால்தான்
தன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் தன்னுடைய நெஞ்சை துளைத்தும் பாத்திமா அன்னையால் காப்பாற்றப்பட்ட பிறகு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுவார், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அன்னை மரியாவின் மாந்தைக்குள் அடைக்கலம் புகுந்த மனிதன் எந்த தீங்கிலிருந்தும் காப்பாற்றப்படுவான் என்று இதுவரை என்னுடைய வார்த்தையால் நான் சொன்னேன். இன்று என்னுடைய வாழ்க்கையால் அதற்கு சான்றாக நிற்கிறேன் என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பவர். அன்னை மரியாவிடம் அடைக்கலம் புகுந்துவிட்டால் எந்த தீமையும் தீங்கும் நம்மை தீண்ட முடியாது என்ற உறுதியை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று அன்னையை நாடி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் சரி, நாம் சந்திக்கிற பல மனிதர்களுடைய வாழ்விலும் சரி, எப்போதெல்லாம் துன்பங்களும் துயரங்களும் அவர்களை நெருக்கியதோ அப்போதெல்லாம் இந்த அன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வியல் அனுபவமாக உணர்ந்திருக்கிற நாம் அந்த நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கி கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்வில் என் தாய் என்னோடு இருக்கும்போது எந்த தீமையும் என்னை அணுகாது என்ற உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா என்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். திருப்பலி முன்னுரையில் நாம் கேட்டது போல, தாய் இருக்க அவள் தயவிருக்க தாழ்வதில்லை நாம் வீழ்வதில்லை என்ற பாடல் வரிகளை நம்முடைய மனதில் இருத்தி பயணிப்போம். இறைவனின் அருள் என்றும் நம்மோடு இருக்கும். கல்யாண தாயவள் கனிவோடு காப்பவள்.